பிரியமான சகோதரனே, சகோதரியே, வாதை உன்னை அணுகாது, உன் கூடாரத்தை அணுகாது, உன் பிள்ளைகளை அணுகாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறார். யாத்ராகமம் 23:25, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில வாதை, அதாவது வியாதி, வேதனை, துன்பம், இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா சுகர், அப்புறம் இன்னும் பெரிய பிரச்சனை என்னன்னா ஹார்ட் அட்டாக், லங்ஸ் ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், நிறைய பிரச்சனைகள், கிட்னினஸ் வருது, லோ சுகர், இப்படின்னு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த ப்ராப்ளம் ஏன் எனக்கு வந்துச்சு, இதனால என்னால் நிறைய விஷயங்களை செய்ய முடியலையே, ஒழுங்கா ஜெபம் பண்ண முடியல, என் குடும்பத்தினால நான் நிறைய வெறுக்கப்படுறேன், நிறைய பணங்களை செலவு பண்ணி வியாதிகள், வேதனைகள், துக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு நான் இன்றைக்கு விடுதலை கொடுப்பேன். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை என்னை கொடுக்கிறாரு. அது ஒரு வாத உங்களை பிடிச்சிட்டு விடாம சந்ததி சந்ததியாய், ஒருவேளை தலைமுறை உங்களை வியாதி பிடிச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு இயேசுப்பா சொல்றார், அந்த வியாதியை கடிந்து கொள்ளுங்க, இயேசுவினிடத்தில் வாருங்கள், இயேசுவினிடத்தில் வந்து அந்த வியாதியை கடிஞ்சு பேசுங்க. கர்த்தர் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கல, நீ வெளியே போ. வியாதியை உனக்கு கர்த்தர் என்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை கொடுக்கல, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சிலருடைய வியாதி இன்னைக்கு இப்ப வெளியேறுது, சிலர் மேல இருக்கிற பலவீன தலைமுறை சாபம், வாதம் எல்லாம் இன்னைக்கு நீங்குதுன்னு சொல்றாரு. தைரியமா இருங்க, ஏசப்பா இன்னைக்கு உங்களை சுகப்படுத்தி விடுதலை ஆக்குவேன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உங்களோட பேசிட்டு இருக்கிறார்.